விநாயகருக்கு சிதறுக்காய் உடைக்கும் பழக்கம் எப்பையிலிருந்து உண்டாச்சு தெரியுமா? அதன் பின்னணி வரலாறு தெரியுமா? தாருகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலின்னு 3 அசுரர்கள் தேவர்களை அழிச்சு பெரும் கொடுமைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப ஈசன் 3 பேரையும் அழிக்க புறப்படுறாரு. அந்த நேரத்துல ஈசன் புறப்பட்ட தேரின் அச்சு முறிஞ்சு போகுது. அப்ப ஈசன் நினைக்கிறாரு, ஏன் எனக்கு இந்த தடை நேர்ந்ததுன்னு. அப்பதான் விநாயகரை வேண்டிக்காம சிவன் புறப்பட்டதால இந்த தடை நேர்ந்ததுன்னு சிவனுக்கு புரிஞ்சுது. உடனே மனசுக்குள்ள விநாயகரை வேண்டாரு சிவன். புதல்வனே கணபதி, உன்னை வேண்டாமல் நான் போருக்கு புறப்பட்டு வந்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு. இதற்கு பிரதிபலனாக உனக்கு உகந்த காணிக்கையை நான் தருகிறேன் அப்படின்னு சிவன் விநாயகர் கிட்ட வேண்டாரு. அப்ப விநாயகர் சொல்றாரு, தந்தையே, 3 கண்களும் சடையையும் உடைய உங்களையே எனக்கு காணிக்கையாக தாருங்கள்னு சொல்ல, தன்னையே புதல்வனுக்கு காணிக்கை தந்தா உலகத்தை யார் காப்பதுன்னு நினைச்ச ஈசன் ஒரு யோசனை பண்றாரு. தன்னை போன்ற 3 கண்களை கொண்ட தேங்காயை எடுக்கிறாரு. தன்னை போன்ற சடையும் அதுக்கு இருந்துச்சு. தன் தலையிலிருந்து ஊற்றும் கங்கை நீரையொத்த தேங்காய் நீர் அதன் உள்ளே இருந்துச்சு. தான் மேல் அணிந்திருக்கும் புலித்தோல் போலவே தேங்காய் மீது நார் தோல் இருந்துச்சு. தன் மீது இருக்கும் சாம்பலின் வெள்ளை நிறம் போல் தேங்காய் உள்ளே வெண்மை நிறம் இருந்துச்சு. அதனால தன் ரூபத்தை ஒத்த தேங்காயை காணிக்கையா தன் மகனுக்கு ஈசன் தராரு. தந்தைக்கு ஏற்பட்ட தடைகள் நீங்க தேங்காயை கீழே போட்டு சிதறுக்காய் விட சொல்றாரு விநாயகர். ஈசனும் அவ்வாறே செய்ய அன்றிலிருந்துதான் விநாயகருக்கு சிதறுக்காய் உடைக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் திரிபுராசுரன் எனும் 3 அசுரர்களை சிவனால அழிக்க முடிஞ்சது.